எல்லாரும் வாங்க. எல்லாருக்கும் முனியம்மாவோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலு சர்மா மைண்டு வாய்ஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. அந்த கைப்பு பட்டனையே அமுக்கி விடுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம கடையை எடுத்து போடுறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடையை எடுத்து போடுறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு அக்கா நான் வியாபாரம் பார்க்க போகிறேன்க்கா, எனக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸு சொல்லுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறவங்கள நெசத்தை கமெண்ட் பண்ணுறீங்களா, உண்மையை கமெண்ட் பண்ணுறீங்களா எனக்கு தெரியாது. நான் உண்மையாக என் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களைத்தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த பயதான் எங்கள் சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமானவன். எப்படின்டா, இவன் தான் 500 சப்ஸ்கிரைப் வச்சுருக்கேன்ட்டு என் மையன்ட்ட பீத்து பண்ணுவேன். அதை பார்த்துட்டு என் மையன் அழுதுவேன். அதுக்கப்புறம் தான் நான் சேனலில் சரி அவன் சப்ஸ்கிரைபர் கேட்குறேன்ட்டு ஆரம்பித்தவா. அதுக்கு தான் கூட்டிகிட்டு காட்டுறேன் என் மையன். ஏம்மா இவன் தேம்மா 500 சப்ஸ்கிரைப் வச்சுருக்கேன்னு சொன்னியா அப்படின்ட்டு. அப்படி எப்போ ஒன்றால் தான் இப்போ சேனல் நல்லா போய்கிட்டு இருக்கு, நீ சொல்ல என் மையன் ஆரம்பித்து நல்லா போகுதியாண்டே. அதுக்கு எங்கள் அம்மா உன் கல்யாணத்துக்கு பெரிய கிஃப்டாக வாங்கிட்டு வரேன் போய் அப்படின்ட்டுச்சு. அதோட அவன் அவனுக்கு வெக்கப்பட்டாக்கிட்டு திரும்பிக்கிட்டேன். அதோட அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். அப்படிங்க, நீங்கள் கமாண்ட் பண்ணுற கமாண்டுகள்லாம் உண்மையான கமாண்டா பொய்யான கமாண்டான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் பாருங்கள், ஒரு சில பேர் நானும் கடை ஆரம்பிக்க போகிறேன்க்கா, எனக்கு கொஞ்சம் டிப்ஸு சொல்லுங்கக்கான்னு சொல்கிறப்ப, நாம் உண்மையாக இருக்கிறப்ப அது உண்மைன்னே நினச்சி நான் உங்களுக்கு டிப்ஸை சொல்லுவோம்னு நான் நினைக்கிறேன். அப்படி நினச்சி பூபதி அப்படின்ற ஒரு ஐடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, நம்மளால் ஒரு 4 பேர் ஒரு மோட்டிவேஷனாக ஒரு கடையை ஆரம்பித்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம்னு நினைக்கையில், அது உண்மையாக கமெண்ட் பண்ணுறாங்களா பொய்யா கமெண்ட் பண்ணுறாங்களோன்னு நம்ம ஆராய தேவையில்லை. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்ற யோசனையில் தாங்க இந்த வீடியோவை எடுக்கிறேன். இந்த ஏரியா பார்த்துங்க, நிறையா பேர் எந்த ஏரியாவில் கடை ஓடுறீக்கான்னு கேட்குறீங்க. இது ஹவுசிங் போர்டு அனுப்பானாடி போலீஸ் பூத்துக்கு எதிர்த்தாப்பில். நீங்கள் அனுப்பானாடி ஹவுசிங் போர்டு இடம் இருக்குது, அதனால கூட சந்தை இடம் நடக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்லிடுவாங்க. சொன்னாங்கன்னா நீங்கள் மெயின் ரோட்லேயே போட்டிருப்பேன் பார்த்துங்க. யாராவது பார்க்க வரதா இருந்தால் நல்லபடியாக வாங்க. என்ன பயமா, மனுஷக்கு மக்கள் என்னெல்லாம் மனுஷங்க தானே நிறைய பேர். ஆனால் இப்போ எல்லாருக்கும் இந்த சண்டை கடையை தெரிஞ்சு பார்த்துட்டு போகிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன வியாபாரத்தில் ரொம்ப பேச முடியுதில்ல. ஏக்கா உங்களை பார்க்கத்தே வந்தோம் அப்படின்ட்டுவாங்க. அப்படியா, நான் வடை வாங்க வந்தாலும் என்ன வடை காண்டுவேன், ஏக்கா உங்களை பார்க்கத்தே வந்தோம் அந்த ஏரியாவில் இருந்து அப்படின்ட்டுவாங்க. அப்படியாக்கா ரொம்ப சந்தோஷம், சாப்பிடுங்கக்கா ஒரு வடைன்னு கொடுத்து அவங்க காசை கொடுத்துட்டு சாப்பிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி தான் போகுது. இந்த அண்ணே நம்ம பக்கத்துலேயே பூண்டு வியாபாரம் பார்க்குறவர். அப்படிக்கா நான் டிப்ஸு சொல்கிறேன். அதாவது வியாபாரம் ஆரம்பிக்கிறோம்ன்றது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் வியாபாரத்தில் நஷ்டம் இல்லாமல் இருக்குன்னு பார்த்துங்க. வியாபாரம் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்ட்டு நட்டப்பட்டு அதிகமான கடனானது பிஸ்னஸ் பண்ணுறோம்னு இறங்கித்தான் பார்த்துங்க. அது சின்ன லெவலாக இருந்தாலும் சரி, பெரிய லெவலாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஏற்றாப்பான பாதிப்புகளும் நம்மளுக்கு சேரும். வியாபாரம்ன்றதுக்கா எல்லாருக்கும் அமையாது பார்த்துக்குங்க. அது ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம் மாதிரி தான். எல்லாருக்கு கைராசிக்கும் அது கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சில பேருக்கு மட்டுமே அந்த ராசி இருக்குது. அந்த ராசி இருக்கிறவங்களால் நல்லா கடையை ரன் பண்ணி கொண்டு போக முடியும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் பாதி பேர் கடையை நிப்பாட்டிக்கிறவாங்க. ஏன் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன்டா, எங்கள் நாத்தனார் எனக்கு கடை நல்லா ஓடவும் எல்லாரும் பேசி பார்த்துக்குங்க, பற்றியா சீமா முன்னாடி கடையை போட்டு வந்தால் நின்றுட்டா, அதே மாதிரி நீ போட்டு அவனுக்குள்ள நின்றுட்டா வியாபாரம் ஓடத்தனை செய்யும், உனக்கு 10 பேர் வாங்க மாட்டாங்களா அப்படி இப்படின்ட்டு பல பேர் பலவிதமாக சொல்லி அவங்க திடீர்னு ஒரு வண்டியை வாடகைக்கு எடுக்கல, அவங்க சொந்தமாகவே வாங்கி அப்படியே எல்லா வடையும் போட்டு எனக்கு பக்கத்துலேயே நின்றுட்டாங்க பார்த்துக்குங்க. சரி, நாத்தனாராக இருந்தாலும் அவங்க பொழப்புக்காக அவங்க நிற்கிறாங்க. நம்மளே பிழைக்கணும்னு நம்ம நினைக்க முடியாது. 4 பேர் பார்க்குறவங்க நல்ல வியாபாரம் இருக்குண்டா யாருமே கடை போடத்தான் செய்வாங்க. அது மாதிரி அவங்களுக்கு ஓடுறத ஓடிட்டு போகுது. என்ன மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் பல பூக்கள் இருக்குது வரிசையில், அவங்களுக்கு அளக்கிறபடி அளக்குதுல. அதே மாதிரி தான் நினச்சிக்கிறோம் நம்ம அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, மனசில் கொஞ்சம் சங்கடம் இருந்தாலும் நல்லபடியாக வியாபாரத்தை பார்க்கணும்னு யோசனை பண்ணிட்டு நான் பாட்டுக்கு இருந்துட்டே பார்த்துங்க. அவங்க போட்டு பார்த்துட்டு வியாபாரம் ஓடலை அப்படின்னோடனே அப்படியே வண்டியை நிப்பாட்டி போட்டுவிட்டு வண்டி போடவே இல்லை. என்னங்க அப்புறம் போடலை அப்படின்னு கேட்டேன். வியாபாரம்லாம் ஒன்றும் ஓட மாட்டேங்குது, சும்மா ஒன்றையவே பார்த்துட்டு நிற்க முடியாதுனால அப்படின்ட்டாங்க. ஏண்டுகளுங்க, ஒரு கடையில் வியாபாரத்துக்கு 10 பேர் நிற்பாங்க வடை கேட்டு. நம்ம வடையை சுட்டு அடுக்கி வச்சுருப்போம், நம்ம கடைக்கு வரவே ஆள் இல்லைண்டா அது மன அழுத்தத்தையும் மன சங்கடத்தையும் உண்டாக்கும் உண்மையிலேயே. அப்படித்தான் பார்த்துக்குங்க. மாவுகளெல்லாம் கரைச்சி கீழே ஊற்றிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் பார்த்துட்டு சரி வேணாம், நம்மளுக்கு இது செட் ஆகலை, இது நான் வியாபாரம் பார்க்கல அப்படின்னு நிப்பாட்டிக்கிட்டாங்க. அந்த மாதிரி அப்படி நிப்பாட்டிக்கிறப்ப அந்த வண்டி இதுகெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு பார்த்துக்குங்க. சும்மாவே நின்று கரையாக பிடிச்சி வெட்டியாக போச்சு. அதனால் நம்ம வியாபாரத்தை எப்போவுமே பார்க்குறப்ப நஷ்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வியாபாரம் ஓடுமா இல்லையா அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல்ல வாடகைக்கு வண்டி எடுங்க. வாடகைக்கு வண்டி எடுத்து பொருட்கள் வீட்டிலையே இருக்கும். நம்ம நல்ல பெரிய நாளுகளுக்கு வாடகை கடையெல்லாம் போடணும்னு வாங்கி எல்லாத்தையும் வச்சுருப்போம்ல,
அதுகளை பூரா எடுத்து வச்சு அப்படியே அந்த வாடகை வண்டியில் ஆரம்பிங்க. ஒரு அடுப்பு மட்டும்தான் நீங்கள் வாங்குற போல இருக்கும். சிலிண்டர் கூட நம்ம வீட்டு சிலிண்டரே இருக்கும். சின்ன கடையாக இருந்துச்சு, ஆமாம் ஏரியாக்குள்ளேயே போட போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு சிலிண்டரே யூஸ் பண்ணிக்கிடலாம். அது வெளியில் இந்த மாதிரி மெயினில் போட்டாத்தே வீட்டு சிலிண்டரை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து போலீஸ்காரங்க அப்பப்போ செக் பண்ணுவாங்க. மெயினான இடம்ன்றதுப்போ செக் பண்ணுவாங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் செக் பண்ண மாட்டாங்க. அதனால் பார்த்துக்குங்க, அந்த மாதிரி நீங்கள் முதல்ல போட்டு ஆரம்பித்து பார்க்கணும். அப்போ வீட்டில் இருக்கிற பொருட்களையே எடுத்து வச்சு சுட்டு பார்க்கணும். நல்லா வியாபாரம் ஆயிடுச்சாக்கும் அப்புறம் நீங்கள் புதுசாக கடை வாங்குறது, இந்த சட்டி கிட்டி எல்லாம் வாங்குறது எல்லாத்தையும் அப்புறம் நீங்கள் முதலீடு பண்ணி வாங்கி ஆரம்பிக்கணும். நம்ம வந்து வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் நம்ம வீட்டுக்காருக்கு ஒரு உதவிகிற மாதிரித்தான் பார்க்குறோம். அவருக்கு உபத்திரத்தை ஏற்படுத்தி விட்டுறக்கூடாது. நான் அப்படித்தான் ஆரம்பித்தேன். ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் நிறைய வீடியோக்களில். நான் அப்படித்தான் வந்து வாடகைக்கு 30 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்து அதுக்கப்புறம் போட்டு பார்த்து வியாபாரம் நல்லா சேல்ஸ் ஆகுறத பார்த்துவிட்டு அப்படியே அடுத்தடுத்து நிறையா இதுகளை ஒரு அரை கிலோ தான் போட்டு நின்றேன். அப்புறம் கூடுதலாக போட்டு அப்படியே வியாபாரத்தை பார்த்தேன். சாயந்தரம்ன்றப்ப நல்லா தான் வியாபாரமாகும். காலை வியாபாரத்தை விட சாயந்தரம் வந்து கடைகள் கம்மியாக இருக்கும். ஆனால் இது காலையில் வந்து சாயந்தரம் வந்து பார்த்துக்குங்க கடைகள் வந்து கம்மியாகத்தான் இருக்கும். காலையில் நிறைய டீ கடைகளில் வடை போட்டிருப்பாங்க. சாயந்தரம் வந்து சூடாக வாங்கி பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைய டியூஷன் போகிற பிள்ளைய இதுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு டீயை போட்டு கொடுத்து அப்படியே டியூஷனுக்கு அனுப்பிவிடுவோம் அப்படின்ட்டு வாங்கி நல்லபடியாக வாங்கி கொடுப்பாங்க. நல்லாவும் சேல்ஸ் ஆகும். ஆனால் சுட கேட்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுகளை பார்த்து வர்றதுக்கு ஏற்றாப்புல சுடணும். ஆனால் இங்கே அப்படி சுட தேவையில்லை. இங்கே வந்து பார்த்துக்குங்க சந்தைக்குள்ளே போகிறவங்க அப்படியே கும்மலாக போவாங்க. அப்படியே கும்மலாக வந்து ஒரு 5 பேர் நின்றாங்கன்னா இந்த தட்டில் கொட்டி வச்சுருக்கிறது பூராமே அப்படியே மொத்தமாக காலியாயிடும். மொத்தமாக காலியாகிடுச்சுன்னா அடுப்பை சல்லுன்னு கூட வச்சு எண்ணெயை நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அப்படியே சட்டி நிறைய போட்டு அப்படியே அரைச்சி கொட்டிடுவேன். என்ன ஆள் பக்கத்துலேயே வேணும். அம்மா கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு ஓடி போயிடும் வீட்டுக்கு. நான் மட்டுமே அப்புறம் மடித்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம வேலையில் வந்து கடன்னு பார்த்தோம்னா நம்ம வாட்டுக்கு பார்த்துடலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணி கடன்னு என் வேலைகளை பார்ப்பேன். எப்படித்தான் வேலைகளை பார்க்குறத பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் லைக் பண்ணுறீங்க, சந்தோஷமாக இருக்குது. உழைக்கிறவர்களுக்கு லைக் பண்ணி அவங்கள முன்னேற்றி விட நினைக்கிறது ஒரு பெரிய ஒரு நல்ல மனசு இருக்கணும் பார்த்துக்குங்க. அப்படி இருந்தால்தான் அந்த லைக்கை உங்களால் போட முடியும். நல்ல மனசும் நல்ல வந்து எண்ணங்களும் நல்ல செயல்பாடும் கொண்டவர்களாக இருப்பீங்க. நெசமாகவே சொல்கிறேன். எனக்கு லைக் போடுறீங்க அப்படின்றதுக்காக பாராட்டலை, மனசார சொல்கிறேன். ஏன்டா உழைச்சி முன்னேறி தான் வாழ்க்கையில் ஒரு பெண்ணாக பல அவமானங்களுக்கு மத்தியில் இதில் கடையில் போட்டு நிற்கிறப்ப எத்தனை பேர் சொந்தக்காரவங்க கிண்டல் பண்ணவுது தெரியுமா? இது என்னது, நம்ம சாதி சனத்துலேயே யார் இப்படி போய் ரோட்டு கிடையாதுங்க. அதாவது நிறைய பேர் வந்து பேச்சால் பலவிதமாக பேசுவாங்க. கடையை பிடிச்சி அதில் வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணோம்னா கவுரதையா. ரோட்டோரமாக தள்ளு வண்டி வச்சு ரோட்டில் நிற்கிறது வந்து என்னமோ மாதிரி ஒரு இதாக இப்போ வந்து ஏளனமாக வந்து பேசிட்டு நம்மளுக்கு நேரையே நின்று பேசிட்டு அப்படியே போவாங்க பார்த்துங்க. சொட்ட பேசி அப்படியே எப்படி சொல்லுவாங்க, இனிக்கிற மாதிரியே பேசுகிறாங்களா, நம்மளை இது அவமானப்படுத்தி பேசுகிறாங்களான்டே நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சொந்த வந்த பூரா நின்று பேசிட்டு அப்படி என்னை கிண்டலாக பேசிட்டு போவாங்க. என்ன யாரையும் எங்கேக்கிறிய எங்கள் வீட்டுக்காரே கிண்டல் பண்ணுவார் வந்து, எனக்கு ஒரு 4 வடையை கட்டுங்க காண்டு. முத ஆரம்பிக்கையில் நம்ம கடை வந்து அவ்வளோவா தெரியாது. ஆட்கள் வந்து கம்மியாகத்தான் வருவாங்க. அப்படி வர்றப்ப கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்து நம்மளுக்கு சரி சுட்டு வச்சுட்டோம், நிறையா சுட்டு வச்சுட்டோம். அடுப்பை வந்து நான் குறைச்சி வச்சுட்டு அடுப்பு அப்படியே சூடுலேயே இருக்கும். ஆள்கள் வந்து வாங்கிட்டு போனதுக்கப்புறம் போடுவோம்னு சொல்லிட்டு சில சமயங்களில் உட்காந்துருப்பேன், நியூஸ் பேப்பர் வச்சுக்கிட்டு அப்படியே கீழே உட்காந்துருப்பேன் சேரை போட்டு. அதில் வந்து என்ன செய்வார், கிளிங் அப்படின்ட்டு அப்படியே வந்து அப்போ சைக்கிளில் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தார். சைக்கிளில் வந்து எனக்கு 4 வடையை கட்டுங்க காண்டுவார். வெட்டி பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர். நான் வேகமாக எழுந்திரிச்சு வடையை கட்டுறதுக்கு ஓடுவேன். ஏப்பா அப்படி என்னை கிண்டல் பண்ணுறீங்கன்டுவேன். கிண்டல்லாம் பண்ணுவார். ஆனால் வந்து தடை சொல்லலை எங்கள் வீட்டுக்காரர். அதனால ஈஸியாக எனக்கு வந்து ஒரு நாளைக்கு பாருங்கள் எனக்கு வியாபாரம் நல்லா ஒரு நாள் ஓடும் அப்படின்னு. அது மாதிரி தான் கடவுள் வந்து நல்லபடியாக எனக்கு படி அளந்தார். அதுவும் இல்லாமல் நம்ம வியாபாரம் பார்க்குறப்ப வந்து நம்ம லாபத்தை மட்டுமே அடையணும் அப்படின்னு நினச்சி எந்த வியாபாரத்தையும் பண்ணக்கூடாது. மக்களுக்கு இது சாப்பிட்ற பொருள் நல்ல ஒரு தரமான பொருளை கொடுத்துடணும் அப்படின்னு யோசிக்கணும். தரமான பொருள் கொடுக்குறப்ப தன்னால் நம்மளுக்கு கடவுள் வந்து அப்படியே பாருங்கள் அழியாமல் நம்மளுக்கு வந்து படி அளந்துக்கிட்டே இருப்பார். அப்படித்தான் யோசனை பண்ணி எந்த தண்ணியையும் கலக்கிறது, எந்த கிணக்குள்ளையும் தண்ணியை பிடிச்சி கலக்கிறது அப்படிலாம் இருக்க மாட்டோம். ஒரு 5 லிட்டர் கேனை வாங்கிட்டு போயிடுவேன். வாங்கிட்டு போய் வச்சுக்கிட்டு தான் மாவு பிணைஞ்சதுக்கு தேவைப்பட்டால் சேர்ப்பேன். இல்லைன்னா கொஞ்சமாக சரக்குகளை வெயில் காலத்துக்குள்ளே கொஞ்சமாக சரக்கு போட்டுக்கிடுவேன். மழை காலத்தில் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கிட்டு வந்துக்கிடுவேன். சமோசா மட்டும்தான் இங்கே எடுத்து தேய்ச்சி எடுக்க முடியாது. மற்றபடி வடைகள்லாம் வந்து இங்கனக்குள்ளேயே பிணைஞ்சிக்கிறலாம். மாவு இதுகள்லாம் கொண்டு வந்துட்டோம்னா வெங்காயத்தை அந்த கடையிலே வாங்கி அப்படியே நறுக்கி போட்டு அப்படியே அகனே சேர்த்துருவேன். பச்சி தான் நல்லா வந்து காசு பார்த்துக்குங்க. பச்சி வந்து ரொம்ப ஈஸியான வேலையும் கூட. மாவு மட்டும்தான் கரைக்கணும். மாவை கரைச்சிக்கிட்டு அப்படியே வந்துங்க மிளகாய் இருந்தாலும் பச்சி அது என்னது வாழைக்காய் இருந்தாலும் நம்ம வாட்டுக்கு
நறுக்கி போட்டு பரபரன்னு போட்டு நம்ம வாடகை தள்ளிக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஆள் ஆனால் மடித்து கொடுக்குறதுக்கு சந்தையில் மட்டும் எனக்கு வேணும். மற்ற நேரத்துக்கெல்லாம் தேவைப்படாது. மற்ற நேரத்துக்கெல்லாம் இப்படி கூட்டமாக வரமாட்டாங்க. போகையில் வரையில் 2 பேரும் 1 பேரும் 2 பேரும் 1 பேரும் அப்படி வாங்குவாங்க. நின்று வாங்கிட்டு போவாங்க. சுட சுட போடுங்கக்கா, நாங்கள் நின்றே வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு நின்று வாங்கிட்டு போவாங்க. இந்த சந்தை கடையில் வந்து அப்படி போக மாட்டாங்க. எனக்கு நேரம் மறிச்சு இந்த அவள் வராளே இவள் வராளே அவளோட சேர்ந்து நானும் போகணுமே, கெட்டுங்கன்னு கட்டி வாங்கிட்டு அவசரமாக ஓடுறவங்களாக இருப்பாங்க. அதனால் வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து கொஞ்சம் வேகமாகத்தான் எனக்கு இருக்கும். வேலைகளை பூராமே நம்ம வேகமாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அப்படித்தான் பார்க்கணும். அப்படி பார்த்து வியாபாரத்தை ஆரம்பிக்க. இதுதான் உங்களுக்கு நான் சொல்கிற டிப்ஸு. அதாவது நம்ம வியாபாரம் ஆரம்பிக்க போகிறோம்ட்டு 10 ரூபா கூட நஷ்டம் இல்லாமல் வியாபாரம் ஆரம்பிக்கணும்னா இப்படித்தான் நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்க்கணும். எந்த வியாபாரத்தையுமே சின்ன வியாபாரம் ரோட்டோரமாக கடை போடுறது அசிங்கம் அப்படின்னு நினைக்கிறது பெரிய தப்பு. அசிங்கம்ன்றது எதுவுமே கிடையாது. உழைக்கிறவனுக்கு அசிங்கம் பார்க்கவே கூடாது. எந்த உழைப்பாக இருந்தாலும் அது வந்து ஒரு மேலோங்கிய இதுதான் வேலை தான். மேலே கௌரதையான வேலை தான். எந்த வேலையும் கிடையாது. அசிங்கமே கிடையாது. அசிங்கம்னு சொல்கிறவங்க தான் அசிங்கம். அசிங்கம் வந்து எதில் தெரியுமா இருக்குது? அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறது, அடுத்தவன நம்ம ஒரு மெழுமையான அழகான ஒரு பெண்ணு அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை மயக்கி அதில் வாழ்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நம்மளுக்கு வந்து அசிங்கம். அதுதான் கௌரவ குறைச்சல். பார்த்துக்கோங்க. உழைக்கிறது வந்து என்றைக்குமே குறைச்சலும் கிடையாது, அசிங்கமும் கிடையாது. அவங்க சொல்கிறவங்க தான் வந்து அசிங்கமான ஆட்களாக இருப்பாங்க, அசிங்கமான எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்கன்னு யோசனை பண்ணிவிட்டு ரோட்டு கடைன்றது சாதாரணமாக நினைக்கவே கூடாது. ரோட்டு கடை தான் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல ஒரு பிஸ்னஸ். என்னை பொறுத்தளவுக்கு கடையை வாங்கி போட்டால் கூட கடையில் கரண்ட் பில்லு கட்டணும், வாடகை கொடுக்கணும், அப்படி பல வாக்கில் இருக்கும். ஆனால் வந்து நம்மகிட்ட பேசுகிற ஒரு கடையை வாங்கி போட்டால் ஒரு கவரதையாக இருக்கும். இப்படியா நிற்கிறது? ரோட்டோரமாக ஓடுதாக்கும் இப்படி போய் போட்டுக்கிட்டு நிற்கிற, அசிங்கப்படுத்திக்கிட்டு ஊரில் பேசுகிறாங்க. இன்னார் மருமக இப்படி கடை ஓட்டு நிற்கிறா, அப்படி பேசுகிறாரா, இப்படி பண்ணி எடுத்துடுறா அப்படின்ட்டு. இது என்னத்துக்கு? ஒரு கடையாக பிடிச்சி அப்படியே போட வேண்டியதானே அப்படின்வாங்க. கடையை பிடிச்சி போட்டால் கடைக்கு வாடகை 5000 கொடுக்கணும், கரண்ட் பில் கொடுக்கணும், நம்மளுக்கு ஓடுற வியாபாரம் எப்படி ஓடுதுன்னு பார்க்கணும், நம்மளுக்கு ஓடுற வியாபாரத்தில் இருக்கிற மிச்சத்தை தானே கொடுக்கணும், முதல்ல இது லாபத்தை தானே கொடுக்கணும். நம்மளுக்கு வியாபாரமே ஓடலைன்னு என்ன பண்ணுறது? அதை தான் யோசனை பண்ணணும். மற்றவங்க பேசுகிறதே யோசனை பண்ணக்கூடாது. அதனால் வந்து இது வந்து நல்ல இது. அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா வந்து சொந்த பந்தங்கள் நம்ம இருக்கிற ஏரியாவில் போடக்கூடாது. தெரியாத ஏரியா, அறிமுகம் இல்லாத ஏரியாவில் தான் வியாபாரம் பார்க்கணும். நம்ம இருக்கிற ஏரியாவில் பார்க்குறோம்னா நம்மளை வந்து பக்கத்தில் வந்து பேசிக்கிட்டு அக்கா வியாபாரம் நல்லா போகுதா அப்படி இப்படின்னு பேசுகிறதுக்கு நல்லா பேசுவாங்க. ஆனால் ஒரு 10 ரூபாய்க்கு வடையை வாங்கினா பெரிய ஆள் ஆயிடுவோம் அப்படின்னு யோசனை பண்ணி வாங்க மாட்டாங்க. பார்த்துக்குங்க. நம்மளை நல்லா தெரிஞ்சவங்க, நம்மளுக்கு ரொம்ப பழக்கமானவங்க, சொந்தக்காரவங்க இவெல்லாம் நம்மகிட்ட வாங்க மாட்டாங்க. ஐயோ என்ன ஆளுகள்லாம் கூட நிற்கும். 2 அவங்க வாங்கலன்னா போயிட்டு போய்ட்டு ரோட்டில் போகிற நின்றோம்னு வச்சுங்க. ரோட்டில் போகிற வாங்குற நம்ம வடை பிடிச்சி ரொம்ப பேர் வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்க. அப்படியே சண்டை கூட வந்துடும். பார்த்துங்க. இடத்துல போட்டிருக்க இடத்துல போட்டிருக்க வண்டியை தள்ளி வை அப்படி இப்படின்ட்டு சண்டை போடுறது கூட தயாராவாங்க. அதே வந்து அடுத்த இடம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தெரியாத இடம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இருக்கிறவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு பொம்பளையாக எதுக்கு அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் அதையும் நான் அனுபவம் பண்ணியிருக்கேன். நான் மொதல் இந்த இடத்துல வந்து கடை போடுறப்ப போலீஸ்காரவர் வந்து இங்கனக்குள்ளே போடக்கூடாதுமா, உள்ளே கொண்டு போமா, சந்தையில் உள்ளே போயிடணுமா, நான் ரோட்டில் போட்டு ரோட்டில் போகிற வரவங்களுக்கு இடத்துல உண்டாகக்கூடாது, எடுமாண்டுக்கிட்டு இருந்தார். நான் எண்ணெயை ஊற்றி வடையை சுட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்துங்க. இப்போ நான் எண்ணெயை தூக்கி சுடு எண்ணெயை நான் ஒரு பாத்திரத்துலையோ எதிரையோ ஊற்றிக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் எண்ணெயை ஊற்றிட்டேன்னு சார்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ எடுமாண்டுக்கிட்டு இருக்கேன் என்னம்மா பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு அதட்டுறாப்புல. அப்போ ஒருத்தவர் வண்டியை நிப்பாட்டிட்டு சந்தை சாமான் வாங்க போனவர் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு சொன்னார், அவங்க ஒய்ஃபு சந்தை சாமான் வாங்க போயிருப்பார். அவருக்கு அவர் அந்த பைக்கில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தப்பார். அவர் சொன்னார், ஏன் சார் ஒரு பொம்பளை ஒரு கஷ்டத்துக்கு ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு கடை போட்டு நிற்கிது, எண்ணெயை ஊற்றிட்டேன் அப்படின்னு சொல்லுதில்ல, நீங்கள் அடுத்த வாரம் அங்கனுக்குள்ளே போடாதீங்கன்னு சொன்னீங்கன்னா அது ரைட்டு, உங்கள் டூட்டியை நீங்கள் பாருங்கள் வேணாம்டல. ஆனால் இப்போவே எடு அதை எண்ணெயை ஊற்று அப்படின்னு சொல்ல அது சங்கட்டம் தானே அப்படின்னு சொல்லி அவர் எனக்காக சொன்னார். அதுக்கு போலீஸ்காரர் அதட்டினார், என்ன நீ என்ன பெரிய நியாயம் கேட்க வந்துட்டியா, பெரிய ஹீரோவா அதாண்டு பேசினாப்புல. அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஆனால் இருக்கிற 4-5 ஆம்பளைகளும் அதே மாதிரி சொன்னாங்க. என்ன சார் ஒரு பொம்பளைகிட்ட போய் எதுக்கு சார் வழக்கு பண்ணுறீங்க, விடுங்க சார் அடுத்த வாரம் போடாதீங்கன்னா அது போடாமல் இருந்துட்டு போகிறாங்க, இந்த போட்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்கல்ல விடுங்க அப்படின்ட்டு கூட 4 பேர் சொன்னோன்னே பார்த்துக்குங்க. அப்படி போயிட்டார். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ரோந்து பண்ணி வர்றவங்க வந்து வேறு ஆளுகள் மாறிடுறாங்க. மாறுறப்போ வந்து நல்ல மனுஷங்களும் இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்துங்க ஒன்றுமே சொல்லலை. அதுக்கப்புறம் நான் அப்படியே எங்களுக்குள்ளேயே நிரந்தரமாக கடையை போட ஆரம்பிச்சேன். கடையை போடுறப்ப சில சிக்கல்கள் வரத்தான் செய்யும். ஏன்டா முதல்ல அந்த இடத்த பிடிக்கிறப்ப அந்த இடத்த பிடிச்சி நம்மளுக்கு சொந்தமாக்குற வரைக்கும் அவங்க வந்து யாராவது ஒருத்தர் தடங்கள் இருந்தாவது செங்கங்கள் வச்சுருக்காருல இவரெல்லாம் வந்து ஒரு நாள் கத்தினார்,
அப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் சமாதானமாக அதில் ஒரு 2-3 பேர். நான் இதுவுமே ரொம்ப இந்த அளவுக்கு இப்போ இங்கே வாய் பேசுகிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு அங்கே பேச மாட்டேன் பார்த்துங்க. ஏன்னா வியாபாரத்தில் நம்ம வாட்டுக்கு எங்கனையும் சண்டை எழுத்துக்கிட்டு நின்றோம்னா நம்ம வீட்டுக்காரவங்க லட்சம் சம்பாரிச்சு கொடுத்தாலும் வேணாம் முடியாத்தா, உலக சண்டை எழுத்துக்கிட்டது அசிங்கப்படுத்திக்கிட்டு நம்ம சொந்த வந்த ஊர் இந்த கடை ஓட்டு நின்றாலாம், தவனோட பட்டிக்கிட்டு நிற்கிறாளாம், இவனோட பட்டிக்கிட்டு நிற்கிறாளாம், அசிங்கம். அதுதான் ரொம்ப பெரிய அசிங்கமாக போயிடும். அது யோசனை பண்ணிக்கிட்டு நம்ம கௌரதையாக நம்ம பொழப்புக்காக வந்திருக்கோம், நம்ம பொழப்பு மட்டும் பார்க்கணும் அப்படின்னு யோசனை பண்ணி யாரும் ஏதாச்சும் பேசினா கூட ரொம்ப ஒருத்தவரெலாம் வடையை போடுறத பார்த்துக்கிட்டே ஏம்மா ரொம்ப கஷ்டப்படுறியத்தா, உன் போட்டு எந்த ஒயின் ஷாப்பில் குடிச்சிட்டு கிடக்கானோ, நீயா மடித்து கொடுக்குற, நீயா எடுத்து கொடுக்குற அப்படின்ட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டு நின்றார். அவர் வாடி சொல்லிட்டு போகிறாரு, நம்மளுக்கு என்ன, நம்ம கஷ்டப்படுறோம்னு நம்ம கஷ்டப்படுறோமா நல்லா இருக்குமான்றதை அவருக்கு புரிய வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவர் வாடி பேசிட்டு போகிறாரு, ஆமனே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வடைய போட ஆரம்பிச்சிட்டேன். அவர்கிட்ட எந்த பேச்சும் வைக்கக்கூடாது. என்ன நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, எங்கள் வீட்டுக்காரர் அப்படி, எங்கள் வீட்டுக்காரர் இப்படி, நாங்கள் அப்படி இப்படி அப்படிலாம் பேசவே தேவையில்லை. அவர் வாட்டுக்கு என்னத்தையும் சொல்லிட்டு போகிறாருன்னு நம்ம காதில் வாங்கிக்கிறாமல் இருந்தாவே போதும். அவங்க வாட்டுக்கு நடைய கட்டிடுவாங்க. அப்படித்தான் யோசனை பண்ணி எதுவுமே சொல்ல மாட்டேன். குடிக்கிறாரு எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு எந்த ஒயின் ஷாப்பில் கிடக்காருண்டா உடனே நம்ம குதிரை தேவையில்லை. என் புருஷனை பற்றி எப்படியா சொல்ல போச்சுண்டு அவரோட சொல்லிட்டு போகிறாரு. அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நம்ம இதில் நிற்கிறப்ப பல பேத்துக்கும் பல எண்ணங்கள் உண்டாகும். அந்த எண்ணங்களை மாற்ற வேலை நம்ம வேலையே கிடையாது. அவங்களுக்கு என்ன எண்ணமும் உண்டாயிட்டு போகுது. நம்ம என்ன நம்மளுடைய குறிக்கோள் என்ன, நம்ம குடும்பத்துக்காக நம்ம பாடுபடுறோம். அது ஒரு இடத்துல வேலைக்கு போன இடத்துல ஒருத்தருக்கு அடிமையாக நம்ம வேலை பார்க்கணும். அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா, நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க, அவன்கிட்ட என்ன பேச்சு, இவன்கிட்ட என்ன இது பண்ணுற, வேலை ஒழுங்காக பார்க்குறீல அப்படின்னு 4 பேர் ஒருத்தர் நம்மளை வேலை ஏவிக்கிட்டு இருப்பான். நம்ம வியாபாரம்ன்றப்ப நம்மளுடைய இஷ்டம். நம்மளுக்கு உடம்பு முடியலையா பேசான்னு 2 நாளைக்கு படுத்து கூட தூங்கி எழுந்திரிக்கலாம். நம்மளுக்கு நல்ல உடல்நிலை இருக்கா, கூட 1 மணி நேரம் நின்று கூட வியாபாரத்தை பார்க்கலாம். இதுதான் இதில் இருக்கிற ஒரு இதில் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் பார்த்துங்க. என்னையெல்லாம் யாராவது வேலை எவனா பார்ப்பனான்ட்டு எனக்கு தெரியாது. வேலையில் போய் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் நான் பார்ப்பனாண்டா கண்டிப்பாக பார்க்கவே மாட்டேன். எனக்கு இருக்கிற குணத்துக்கும் எனக்கு இருக்கிற கோபத்துக்கும். அதனால் பார்த்துக்குங்க, நம்ம வியாபாரம் தான் நம்மளுக்கு அப்படின்னு யோசனை பண்ணி இது ஒரு கௌரவம் குறைச்சல்னு சொல்கிறவங்களுக்கு நான் முக்கியமாக சொல்லுவேன், இதுதான் பெரிய கௌரவமான ஒன்று. ஏன்டா இது என்னோடய சொந்த தொழில், சின்ன தொழிலாக இருந்தாலும் என்னோடய சொந்த தொழில் பார்த்துக்குங்க. அதனால் நான் கௌரவ குறைச்சலாகவே நினைக்க மாட்டேன். இன்றைக்கும் நான் நினைக்க மாட்டேன். இன்றைக்கும் எங்கள் சொந்த வந்தவங்களாம் இப்போ பாராட்ட கிளம்பிட்டாங்க. பரவாயில்ல, ஒரு பொம்பளை பிள்ளை நல்ல ஒரு வாய் பேசிட்டாலும் வச்சிட்டாலும் குடும்பம் உண்டு, அந்தந்த குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படின்ட்டு சாமிநாதமாக நல்லா யோசனையாக பொழைச்சிக்கிட்டா அப்படின்ட்டு இன்றைக்கும் ஊர்களுக்கு போனோம்னா எல்லோரும் என்னைய பாராட்டுவாங்க. சொந்த வந்தோம்லாம் பரவாயில்லத்தை நல்லபடியாக பொழைச்சிக்கிட்ட, மதுரைக்கோட்டையில் போய் தாப்பையும் கூட்டிகிட்டு போய் அக்கா தங்கச்சியிலையும் பார்த்து எல்லாத்தையும் அரவணைச்சி சாமிநாதமாக இன்னைக்கு சாமிநாதம் இல்லை, இந்த பிள்ளை எப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சு அப்படின்ற ஒரு பேச்சு இல்லாமல் தங்கச்சியும் கட்டி கொடுத்துட்டேன்னு என்னை பாராட்டுவாங்க. அப்படி நம்மளுடைய ஒழுக்க நிலைகளையும் நம்மளுடைய வியாபாரத்தோட பெருகுதலையும் பார்த்துட்டு அப்புறமா நம்மளுக்கு பாராட்டுதல் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் பாராட்டலை நம்மளை எல்லோரும் நம்மளை ஏசுகிறாங்க, நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க, நக்கல் அடிக்கிறாங்க அப்படின்ற வருத்தப்பட தேவையில்லை. நம்ம மன நிறைவோடு எதையை எதிர்பார்க்காமல் நம்ம வேலையை பார்த்தோம்னா நம்மளுக்குரிய பாராட்டுகளும் நம்மளுக்குரிய அங்கீகாரமும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை என்றைக்குமே இருக்கும். அப்படி தான் நினச்சி எல்லா எதையுமே முயற்சி பண்ணுறப்ப என்னை கிண்டல் பண்ணான்னு நான் சந்தோஷப்படுவேன். ஒருத்தவங்க கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணாதான் நம்மளுக்கு வியாபாரங்கள் நல்லா ஓடி நல்ல நிலைக்கு நம்ம அடைய போகிறோம் அப்படின்ற அர்த்தம். அதனால் அதை நினச்சி வருத்தப்படாமல் வியாபாரத்தை பாருங்கள். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸு. சொந்தக்காரவங்க பந்தக்காரவங்க இருக்கிற இடத்துல கடை விடாதீங்க. வியாபாரத்துக்கு மொத்தமாக எல்லா சாமானையும் வாங்கி போட்டு நஷ்டமாயிருச்சுன்னா கஷ்டமாயிரும். அதனால் வாடகைக்கு வாங்கி வண்டியை எடுங்க, பொருட்களை வாங்கி போடுங்க. கொஞ்சமாக வியாபாரமாக இது பண்ணுங்கள். பொருட்கள் தரமான பொருட்களை போட்டு நல்ல ஒரு சுவையான ஒரு பொருளை கொடுங்க. ஏன்டா சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருந்தால் தான் யாருக்காக இருந்தாலும் பிடிக்கும். இதுதாக்கா நான் உங்களுக்கு சொல்கிற டிப்ஸு. மக்களே பார்க்குற நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான் ஆத்தா, நீ சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான் ஆத்தான்னு சொன்னேன்னா நீங்கள் லைக்கை பண்ணுங்கள். நீங்கள் லைக்கை பண்ணி நீங்கள் என்னை முன்னேற்றி விடுறது நீங்கள் கொடுக்குற கிஃப்ட்டு கிடையாது, எனக்கு கடவுளே கொடுக்குற கிஃப்ட்டு. ஏன்னு கேளுங்க, இந்த மாதிரி உழைக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி உழைப்பை நம்பி தன்னோட குடும்பத்தை முன்னேற்றி விடணும்னு நினைக்கிற பொம்பளைகளுக்கு நீங்கள் லைக் பண்ணுறது உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைகளுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு மாதிரி தான். ஏன்னா தான் மனைவி ஒரு சுத்தமான ஒரு நல்ல பொம்பளையாக இருக்கணும், தான் பிள்ளை ஒரு ஒழுக்கமான ஒரு நல்ல பிள்ளையாக வளரணும் இந்த பூமியில், இந்த சமுதாயத்தில் அப்படின்னு நினைக்கிற பெற்றவர்களும் மற்றவர்களும் தான் இருப்போம். அதே சூழ்நிலையில் நானும் உங்கள் வீட்டு பொண்ணாக நினச்சி உங்கள் வீட்டு பொண்ணாக இது பண்ணி நானும் ஒரு ஒழுக்கத்தோட ஒரு கடையை போட்டு நல்லபடியாக ஒழுக்க முறையில் ஒரு குடும்பத்தை நடத்துகிற எனக்கு நீங்கள் லைக் பண்ணுறது
உங்கள் பொண்டாட்டிகளுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் தங்கச்சிகளுக்கு அப்படி கொடுக்குற ஒரு லைக் தான் அது வந்து பார்த்துக்குங்க. ஏன்டா நம்மளுடைய பிள்ளைகளும் நம்மளுடைய பொண்டாட்டியும் நம்மளுடைய தங்கச்சியும் ஒழுக்கமான சூழ்நிலையில் வாழணும்னு நினைக்கிற நம்ம மனநிலை வந்து மற்றவங்கள அந்த மாதிரி சூழ்நிலையில் காட்டணும் அப்படின்றத நினைக்காது மனசு. அவங்க ஒரு ஆன்லைனில் வராண்டா எதையாவது திழுக்கு முழுக்க ஆடுவாங்களா, ஏதாவது ரெட்டை மணிங்களை பேசுவாங்களா, எதையாவது பண்ணுவாங்களா அப்படின்ற யோசிக்கிற மனப்பான்மை தான் எல்லாத்துக்கும் வரும். ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த மனப்பான்மை வரணுன்றது இல்லை. நம்ம என்னத்தையோ நான் ஒரு வேலையை பார்த்து என்னுடைய உழைப்பையும் என்னுடைய பேச்சு திறமைகளையும் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுறப்ப இன்னும் ஒரு 4 பேர்த்துக்கு இந்த வீடியோ எடுத்து சொல்லும். இன்னும் ஒரு 4 பேர்த்துக்கு போனால் அங்கே ஒரு 4 ஒரு லேடி பார்க்குறாங்கண்டா, ஒரு தாய் குளம் பார்க்குதுண்டா, நம்மளும் இந்த அக்கா மாதிரியே ஒரு கடையை போட்டு நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் என்னத்தையோ கஷ்டத்தில் இருந்து முன்னேறிடலாமோ அப்படின்னு யோசனை பண்ணி அவங்களும் வியாபாரம் பார்க்குறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பேன். அப்படி அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி தான் பண்ணுறீங்க மற்றவங்க பார்க்குறப்ப. பாருங்கள், இப்படி தான் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வியாபாரம் நல்லபடியாக போகும். சில நாட்களில் போகாது. மழை காலங்களில் நல்லா இருக்கும், வெயில் காலத்தில் வியாபாரம் குறைஞ்சிரும். அதுக்கு ஏற்றாப்புல சரக்கு போட்டு கரெக்டாக நின்றுவேன். எதையும் வேஸ்ட்டாக அள்ளி கொட்டிட்டு போகணும்னு நினைக்க மாட்டேன். குறைஞ்ச முதலீடு கிடைச்சாலும் போதும்ட்டு சந்தோஷமாக வியாபாரத்தை பார்ப்பேங்க. என்னுடைய வியாபாரங்களும் என்னுடைய பேச்சுவார்த்தைகளும் என்னுடைய நடத்தைகளும் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள். சர்மா மைண்ட் வைஸாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கைப்பு பட்டனை அமுக்குங்க. அமுக்கி விட்டீங்கன்னா இன்னும் ஒரு 4 பேருக்கு போச்சுன்னா அந்த 4 பேரும் நல்ல விதமாக நல்ல சேனல்களை கொண்டு போய் சேருங்கத்த. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. என்னத்தையே நான் பேசிவிட்டு வியாபாரத்தையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் சமைச்சு போட்டுக்கிட்டு எல்லா குடும்பம் நடத்துகிறவங்கள மாதிரி நானும் நடத்திக்கிட்டு இருக்கேன். வேலைகளையும் பார்த்துக்கிட்டு என்னத்தையே கஷ்டப்பட்டு உழைச்சாத்தே முன்னேறணும். கஷ்டப்பட்டு உழைக்கிறதே நல்ல விஷயம். அடுத்தவங்களோட பாக்கெட்டில் இருக்கிற காசுக்கு ஆசைப்படக்கூடாது. அடுத்தவ புருஷனை அடைய நினைக்கக்கூடாது. நம்ம மேனியை காட்டி ஆம்பளையில் மயக்கி அதில் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதுதான் என்றைக்கும் அசிங்கம், அதுதான் என்றைக்கும் அவமானமான ஒரு செயல். அந்த செயலை என்றைக்கும் செய்யாமல் நல்லபடியாக உழைச்சி முன்னேற இந்த முனியம்மாவை பிடிக்குதுன்னு லைக்கை பண்ணுங்கள். முனியம்மாவோட குணநலங்கள் இதுதான், என்றைக்கும் மாறாத குணநலம். ரோட்டில் கடை ஓட்டு நின்றாலும் என்றைக்கும் எந்த வம்புதும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கேன். நீங்கள் நல்லபடியாக வியாபாரத்தை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.